6வது ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆன மஹதிக்கு வாழ்த்துக்கள். இந்த வாரம் எபிசோட்ல வந்து மஹதி தான் செலக்ட் ஆனாங்க. 6வது ஃபைனலிஸ்ட்டா அவங்க தாங்க செலக்ட் ஆனாங்க. அவங்க வந்து தித்திக்குதி திரைப்படத்துக்காக சில்லென்று தீப்பொறி படபடவென அந்த பாடல பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க. சுஜாதா அம்மா பாடின பாடல் சூப்பரா இருந்துச்சுங்க. அவங்க பாடினது. ஸ்வேதாவே மேடைக்கே வந்துட்டாங்க. வந்து அவங்கள கட்டி பிடிச்சி ஹக் பண்ணி முத்தம்லாம் குடுக்குறாங்க. அவங்களும் சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு வரி பாடல் பாடுறாங்க. அழகா இருக்கு பார்க்குறதுக்கு. நல்ல கமெண்ட்ஸ்லாம் குடுத்தாங்க அவங்களுக்கு. நல்லா சூப்பரா பாடுனாங்க மஹதி. சின்ன குழந்தை தான். ஆனாலும் அவங்க நல்லா சூப்பரா பாடி, இந்த 5 பேத்துல அவங்க ஒருத்தரா வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு அவங்க பாடுனது எல்லாமே. அதே மாரி சரண் சார் சொல்றாரு, மஹதி வந்து அவரோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் வந்து செலக்ட் ஆகல. அவருக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. கடவுளை வேண்டிக்கன்னு கூட சொல்லியிருந்தாரு. மஹதி வந்து ஃபைனலிஸ்ட்டா செலக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அதே மாரி சினி சாரும் சூப்பரான கமெண்ட்ஸ் தான் குடுத்துருந்தாருங்க. சினி சார் சொல்றாரு, "எவ்வளோ ஈஸியா அந்த பாடல பாடிட்ட" அப்படி சொல்லி அவர் சொல்றாருங்க. சுஜாதாவும் சரவணத்த சூப்பரா பாடியிருப்பாங்க. அது ஒரு சிகரம். அத தொடவே முடியாது. ஆனா நீ பல்லவிய சூப்பரா பாடிட்ட. ரொம்ப ஈஸியா பாடுன அப்படின்னு சொல்லி சினி சார் சொல்றாங்க. சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைச்சு. அதே மாரி இந்த வாரம் செலக்ட் ஆனது 6வது ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆயிட்டாங்க. மஹதி செலக்ட் ஆங்க. அதே மாரி 6 பேர் இருக்காங்க. இந்த வாரம் ஃபைனலிஸ்ட்ல செலக்ட் ஆயிட்டாங்க. 6 பேர் இருக்காங்க. 6 பேர் திவினேஷ், யோகஸ்ரீ, புவனேஷ், ஸ்ரீமதி, ஹேமத்ரா இவங்கெல்லாம் இருக்காங்க. எல்லாருமே சூப்பரா பாடக்கூடிய குழந்தைகள் தான். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆகுறதுக்கு. யார் வின்னர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழ வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.